மதுரை பொறுத்த மட்டும் அந்த பராசக்தி நிறைய திருவிளையாடல் செய்தாள். எம்பெருமான் பண்ண திருவிளையாடல் பூரா இவ பண்ணன காரியம். ஆமா, அவர் வெளியில வரமாட்டார் எப்பவும். சிவபெருமானுடைய அருட்சக்தி தான் இவ்வளவு வேலையும் செய்யும். சிவபெருமான் அசைய மாட்டார். கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற பாருங்க. இயங்கு சக்தி, நிலை சக்தி. நிலை சக்தி யாரு? சிவபெருமான். இயங்கு சக்தி யாரு? அம்பாள் பராசக்தி. எப்போ சிவபெருமான் வடிவம் எடுத்து வெளியில வந்துட்டாரோ அப்பவே அவர் தான் பராசக்தின்னு அர்த்தம். திருவிளையாடல் புராணம் அங்கே தொடங்கிற்று. பரஞ்சோதி முனிவர் எழுதினார், கடவுள் மாமுனிவர் எழுதினார், திருவாதவூரர் புராணத்தை வேறு இன்னொருத்தர் எழுதினார். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா? பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் சொக்கலிங்க பெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களை பட்டியல் போட்டது. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல வாதவூரர் வரலாறு வருது. அதாவது ஒரு 50-60 திருவிளையாடலுக்கு அப்புறம். வாதவூரர்னா யாரு? மாணிக்கவாசக சுவாமி. வாதவூரனுக்கு உபதேசித்த படலம் வாதவூரர் பெருமை. அப்புறம் பாண்டியன் சுரந்தீர்த்த படலம் திருஞான சம்பந்தர் வரலாறு வருது. அதனால ஒருத்தர் சொல்றார், காலத்தினாலே முற்பட்ட மாணிக்க வாசகரை முதலில் சொல்லி காலத்தினாலே பிற்பட்ட சம்பந்தரை பின்னால் சொன்னார்கள் என்கிறார். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல்ல பாடுற பொழுது முதல்ல ஒரு 40-50 திருவிளையாடலுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் கதையை சொல்றார். நரி பரியாக்கிய படலம். அப்புறம்தான் சம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்தது, பாண்டியன் சுரம் தீர்த்தது, அதெல்லாம் பின்னால்தான் சொல்றார். அதனாலே காலத்தினால் முற்பட்டவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. இருக்கட்டும். மதுரை கோயிலுக்குள்ள போனா 16 சித்தர்கள் சமாதியாகி இருக்கிறார்கள். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அத்தனை சித்தர்களும் எழுவார்கள். அதனால பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மீனாட்சி கோயிலுக்கு போனா அந்த சித்தர்கள் பார்வை நம்ம மேல படும். அந்த கோயிலுக்கு அவ்வளவு பெருமை. ஒவ்வொரு பௌர்ணமியும் உள்ள போகணும். அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கும். முந்தி நாங்கெல்லாம் நிம்மதியா போனோம். இப்ப ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வர்றாங்க. கோயில் தாங்க மாட்டேங்குது. அவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. எல்லாம் போக கும்பிட வரிசையில நிக்க ரொம்ப பாடா இருக்கு. ஆனா ஏத்தன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு அதுக்கு பேரு. ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சொக்கலிங்க பெருமான். இது ஒரு சந்நிதி, அது ஒரு சந்நிதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதியை ஒரு ஆள் வந்து பார்த்தா, ரொம்ப நாளைக்கு முன்னால வெளிநாட்டில இருந்து வந்தவர். இந்த கோயில்ல ஒரு பெரிய சித்தர் சமாதி இருக்காம்னார். நாங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சோம். இது இல்லை, அதுவும் இல்லை. ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. நாங்க காட்டுற இடமெல்லாம் இல்லைங்கிறாரு. சித்தர் சமாதிங்கிறாரு. அங்க ஏகப்பட்ட சித்தர் சமாதி இருக்கு. என் கணக்கு சரியா இருந்தா 16 சித்தர்கள் சமாதி இருக்கு ஒரு கோயிலுக்குள்ள. மீனாட்சி அம்மன் சந்நிதியில முன்னால ஒரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு சித்தர் சமாதி. அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்று வேண்டினால் வேண்டியது நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயில், கொடிமரம், ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதி முன்னால வெளியில ஒரு முரட்டு நந்தி இருக்கும். அது ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதி ஒரு மூலையில காசி விஸ்வநாதர்னு இருப்பார். அது ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமானை சுத்தி வந்தா வெளியில நிறைய சிவலிங்கம் இருக்கும். அதெல்லாம் சித்தர்கள் சமாதி. இவ்வளவையும் கொண்டே காமிச்சு அந்த ஆளு இல்லைன்ட்டாரு. எங்களுக்கா ஒண்ணு. இதெல்லாம் விட பெரிய ஒரு சமாதி இருக்கு, ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. அந்த சமாதி தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெருமையை கொடுக்குது. கணக்கெல்லாம் போட்டு விட்டு கடைசியா சொன்னாரு, இங்க எங்கேயாவது 50 சிவலிங்கம் இருக்காரு. எங்களுக்கு புடிவட்டுருச்சு. 51 சிவலிங்கம் இருக்கு. சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு இடது பக்கம் 51 சிவலிங்கம் இருக்கு. அந்த 51 சிவலிங்கத்துக்கு மேல போர்டு என்ன தெரியுமா? அட்சரலிங்கம். அந்த காலத்திலே தமிழ் எழுத்து 51. இன்னைக்கு மேல இல்லை. தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை? அதுவே சந்தேகம்.
247. சரிதானா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, கூட்டினா 246, ஆயுதத்தை சேர்த்தா 247. அந்த காலத்துல 51 அகரம் முதலென உரை செய் 51 அக்கரமும் திருப்புகள். 51 எழுத்து அந்த காலத்துல. அங்க அக்ஷரலிங்கம்னு போட்டிருக்க. அக்ஷரம்னா எழுத்துன்னு அர்த்தம். அக்கரங்களுள் அகரமாகிறேன் கீதை. அக்கரம் அக்ஷரம் எழுத்து. 51 சிவலிங்கம் இருக்கு. திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. ராமலிங்க சாமி மறைஞ்ச போது அவருக்கு என்ன வயசு? 51 வயசு. அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியில எத்தனை பாட்டு? 51 பாட்டு. என்னமோ இருக்கு இந்த 51க்குள்ள. நமசிவாயன்னா 5, நாதன்னா 1, 51. திருவாசகம் தொடக்கம் என்ன? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய பேரு, நாதன் அவர். நமசிவாய 5 எழுத்து மந்திரம், நாதன் அந்த ஆளு. அவ்வளவுதானே? அது வடிவம். நமசிவாய 5, நாதன் 1 சேர்த்து வச்சு 51. 51 தலைப்பு திருவாசகத்துல. 51 எழுத்து அக்ஷரலிங்கம். கூட்டிட்டு போய் காமிச்சா இங்கதான் இருக்கணும்னு கணக்கு போட்டேன். போட்டு ஒரு படி ஏறினேன். ஏறி சொக்கலிங்க பெருமான் மூலவர்கிட்ட வந்துட்டேன். உள்ள யாரும் விட மாட்டாங்க. இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறேன். என்னமோ கணக்கு போட்டு 2 பேரை அனுப்பிச்சா அந்தணர்கள் உள்ள போய் பார்த்துட்டு சொன்னாங்க, இப்போ சொக்கலிங்க பெருமானுடைய மூலவர் சந்நிதி எங்க இருக்கோ அந்த இடத்துல கீழே ஒரு சித்தர் சமாதிங்கிறாங்க. இன்னைக்கு சொக்கலிங்க பெருமான் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. அந்த இடம் தான் மூலமூர்த்தி. முளைத்தானே மூவர்க்கும் முன்னே தோன்றி அப்பர் சுவாமிகள் வாக்கு. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பமென்றிவை, முற்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென்புகம்பனே. சம்பந்த சுவாமி எல்லாரும் பாடியிருக்காங்க. சுந்தரர் பாடினார், பாட்டு கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு. சொக்கலிங்க பெருமான் சுந்தரர் பாட்டை தொலைச்சுட்டார். நம்மள மாதிரிதான் அவரும் அநியாயமா தொலைச்சுட்டாரு. காணும் அந்த இடம் மூலமூர்த்தி. சொக்கலிங்க பெருமானை அசைக்க முடியாது, அப்படியே இருக்கும். கீழே தோண்டி தோண்டி பார்த்தாங்க, போய்கிட்டே இருக்கு. 10 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாரு ஒருத்தர். அதை வச்சு கீழே போயிட்டு இருக்கு, அசைக்க முடியாது. முளைச்ச மூர்த்தி. மீனாட்சியை தூக்கி வைக்கலாம், சொக்கலிங்க பெருமானை ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு 64 திருவிளையாடல் நமக்கு பயன்படுமா சார்? 5 செய்தி சொல்ல போறேன். திருவிளையாடல்ல 5 செய்தி. ஒரு வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? வாழ்க்கைக்கு பயன்படணுமா இல்லையா? திருவிளையாடல் புராணம் சும்மா படிச்சுட்டு விட்டுட்டு போறதா? ஒரு வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? சிவபெருமான் காமிக்கிறார். மதுரைக்கு சிவபெருமான் மாப்பிள்ளைங்க தெரியுமா? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிச்சங்க புறப்பட்டு வந்தவர். மேல வானுலகத்தில இருந்து வர்ற திங்கட்கிழமை சோமவாரத்தன்னைக்கு காலையில 7, 8, 9 ராவு காலம் முடிச்ச உடனே 9 மணிக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க? மதுரைக்கு வர்றேன். புறப்பட்டு மதுரைக்கு வந்துட்டாரு. எல்லாரும் கூடி நிக்கிறாங்க மதுரையில. சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். பங்குனி உத்தரம் நமக்கு கடைசி பௌர்ணமி வருஷத்துல. அப்புறம் சித்திரா பௌர்ணமி, அப்புறம் வைகாசி பௌர்ணமி விசாகம். பங்குனி உத்தரம் பங்குனி மாசம் பௌர்ணமி. அன்னைக்குத்தான் மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம். எம்பெருமான் அங்கிருந்து வந்தார். மேடையில் உட்கார வச்சா இவர் பூரா பாம்பா போட்டிருக்காரு. தலையில ஜடாமுடி, 10 அதுக்கு ஒரு திருவோடு. மாப்பிள்ளை எப்படி போய் உட்கார்ந்தா என்னத்துக்காக? இருக்கவன்லாம் பாம்பை பார்த்தே பயந்து ஓடி போயிடுவேன். எல்லாரும் கிட்டக்க போனாங்களா, சிவபெருமானை என்ன கொஞ்சம் வேஷத்தை மாத்திக்கிடுங்க, இது சுடுகாட்டுக்கு சரி, வீட்டுக்கு லாயப்படாது. நீங்க இனிமே பாண்டிய ராஜா இல்ல, ராணிக்கு கணவன். அப்படித்தானே? ராணிக்கு கணவன். ராணி யாரு? மீனாட்சி. ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க, பெண்ணைய செய்யணுங்கிற இந்த ஜடாமகுடத்தை எடுங்க, எடுத்துட்டு மணிமகுடத்தை வச்சுக்கிடுங்க. நீங்க சோமசுந்தர பாண்டிய மகாராஜா இனிமே
சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து. இந்த கொன்ற மாலையை தூக்கி போடுங்க, கைலாசத்துக்கு போறபோது எடுத்துக்குவோம். வேப்ப மாலை போடுங்க. ஏன்? வேம்பு உடம்புக்கு நல்லது. பாண்டியனுக்குரியது வேப்ப மாலை. நீங்க இனிமே பாண்டிய ராஜா. எப்ப மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ நீங்க இனிமே பாண்டிய ராஜா. அவ பாண்டிய நாட்டு இளவரசி. வேப்ப மாலையை கழுத்துல போடுங்க. சிவபெருமான் டிரெஸ் அந்த பாடுபட்டிருக்காரு. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தா கடந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி. இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்க, மாணிக்கத்தை கழுத்துல போட்டுக்கிடுங்க. மாணிக்கம் விற்ற படலாம் பின்னால வரப்போகுது. கழுத்துல மாணிக்க மாலையை போடுங்க. அழகா போட்டாரா? அழகா இருக்கு. அவரு அழகா இருக்காரா? மாணிக்கம் அழகா இருக்கா? சிவபெருமானுக்கு போட்டா மாணிக்கம் அழகா இருக்கு. மாணிக்கத்தை போட்டாலா சிவபெருமான் அழகா இருக்காரு? இல்ல. அம்பாள் மீனாட்சி தங்கத்தேர்ல வந்தா தங்கத்தேர் அழகா இருக்கும். அவ வர்றாள், அப்புறம் என்ன? அவ அழகா இருப்பாளா? தங்கத்தேரு தான் அழகா இருக்க. அவ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வண்டி. அருமறைகள் படகிச்சி வந்த பதம்புயத்தாள். அவளுக்கு என்ன தங்கரதாம்? அவளது அழகி வரும். சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலன் பாம்பு கலன் அகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து விடைக்கொடி ரிஷபக்கொடி தூக்கி வைங்க. அது கைலாசத்துக்கு தான். இங்க மீனக்கொடி. பாண்டியனுக்குரிய கொடி என்ன? மீன் கொடி. மீன் கொடியை கையில வச்சுக்கிடுங்க. இவ்வளவு டிரெஸ் மாத்தி இருக்காரு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க. அப்பவே தெரியுது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா கணவன் இவ்வளவு பாடுபட வேண்டி இருக்கு. எவ்வளவு மாற்றம் பாருங்க. எதுக்கா பாடுறாரு? வழுதி மருமகனாகி. பாண்டியனுக்கு மருமகன் ஆகிறதுக்கு சிவபெருமான் இந்த பாடுபட்டிருக்காரு. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தா தொடர்ந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். மேடையில போய் நிற்கிறாரு. அழகா இருக்காரு சிவபெருமான். அவரே செக்கச்சி வந்த திருமேனி. அதுவும் நெருப்பு எரியிறாப்புல திருமேனி. செந்தளல் புலம்பன்ன மேனி. திருவாசகம். செந்தாமரை காடு அணையமேனி. தாமரைக்காடு மாதிரி இருக்குமா. அழகா நிக்கிறார். இந்த பொண்ணு அங்க இருந்து வருதா? இதுவரைக்கும் மாப்பிள்ளைய பார்த்தவங்க பொண்ணை பார்த்த உடனே வச்ச கண்ணு வாங்கல. அவ அதை விட அழகா வந்து நிக்கிறான். என்ன வித்தியாசம்? சிவபெருமான் பொன்னரம், மீனாட்சி என்னறம். ஒரு வீட்டுல கல்யாணத்துக்கு வாழ்த்துறதுக்கு போனேன். அந்த பொண்ணு கருப்பா இருக்கு, பையன் நல்ல சிவப்பா இருக்க. எப்படி வாழ்த்துறது? மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும் போல வாழ்க. மீனாட்சி கருப்பு, சொக்கலிங்க பெருமான் சிவப்பு. வாழ்த்திட்டேன். ஒரு வாரம் ஆச்சு. இன்னொரு வீட்டுக்கு போனேன். பொண்ணு செக்க செவேன்னு அழகா இருக்கு, பையன் நம்மள மேல இருக்கேன், படிச்சுன்னு இருக்கேன். இந்தியன் நேஷனல் கலர். என்னங்க என்ன சிரிக்கிறீங்க? அர்ஜுனன் கருப்பு, அல்லி கருப்பு, மீனாட்சி கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு. அந்த காலம் அப்படித்தான். மன்மதனுக்கு பேரு கருவேள், முருகனுக்கு பேரு செவ்வேள். இவன் சிவப்பா, அவன் கருப்பான். இது செவ்வேள், அது கருவேளாம். அந்த ஊருக்கு போனா பொண்ணு சிவப்பா இருக்கு, பையன் படிச்சுன்னு இருக்கான் நம்மள மாதிரி. என்ன சொல்லி வாழ்த்துறது? மகாலட்சுமியின் திருமாலும் போல வாழ்க. மகாலட்சுமி சிவப்பு, திருமால் நீல நிறம். மையோ மரகதமோ மரிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாட குடையான். கவி சக்கரவர்த்தி கம்பன். வாழ்த்திட்டேன். அடுத்தாப்புல ஒரு வீட்டுக்கு போனேன். ரெண்டும் சிவப்பு அழகா இருக்கு, படிச்சுன்னு இருக்கு, ரெண்டும் நல்லா இருக்கு. இப்ப என்ன சொல்லி வாழ்த்துறது?
யோசிச்சேன். பிரம்மாவும் சரஸ்வதியும் போல வாழ்க. சரஸ்வதியும் வெள்ளை வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தை வித்திருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடெம்மை சரியாசனம் வைத்த தாய். பிரம்மாவும் வெள்ளை வாழ்த்திட்டேன். இப்ப கடைசியா ஒரு இடத்துக்கு போய் மாட்டினேன். ரெண்டு என்னை விட கருப்பா இருக்கு. சும்மா பல பலன்னு டால் அடிக்குது. பாலிஷ் போட்ட பூட்ஸ் மாதிரி. நான் அப்பதான் நினைச்சேன் நம்மளை விட கருப்பு இருக்குடா. நாங்கள்லாம் நீல நிறங்க, பிரவுன் கலர், நாட் பிளாக். அதுதான் கருப்பு, சரியான கருப்பு ரெண்டும். அந்த பொண்ணை கேட்டா அந்த பொண்ணு சந்தோஷமா எங்க மாமன் கட்டிக்கிட்டேங்குது. ரெண்டு அவ்வளவு அழகு, ரெண்டு அப்படி நிறம். பொண்ணை பார்த்தா என்ன சொல்லுவான், உங்க வீட்டுக்காரர் என்ன நிறம்னு கேட்டாங்களாம். அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சான். வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, நாகப்பழத்தினிலும் நல் காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க மச்சான். நாவல் பழம் எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். காயாம்பூ எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். காக்கா எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். இதை விட கருப்பு எங்க மச்சான். அவர் சந்தோஷத்தை பாருங்க. நாகப்பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க மச்சான். இப்படி இருக்கு ரெண்டும். நான் என்ன சொல்லி வாழ்த்துறது, வழியா மாட்டிக்கிட்டேன். கடவுள் வழி கொடுத்தார். மன்மதனும் ரதியும் போல வாழ. மன்மதனும் கருப்பு, ரதியும் கருப்பு. நம்ம ஆளு புராணத்துல இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஜோடி அப்படி சேர்த்து விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். இப்ப மீனாட்சி நீல நிறம், எம்பெருமான் சிவப்பு நிறம். ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா எல்லாருக்கும் பிறவி புண்ணியம் கிடைச்சுதான். பிள்ளையார் பிடிக்கல, பிள்ளையாரே வந்து உட்கார்ந்துட்டார். பிரம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கார். மீனாட்சியினுடைய தாயாருக்கு காஞ்சனமாலைன்னு பேர். இந்த பொண்ணை வளர்த்த புண்ணியவதி. இந்த பொண்ணு நெருப்புல வந்த பொண்ணுங்க, அக்கினியில வந்த பொண்ணு மீனாட்சி. வயிற்றில இல்ல, அவளை வயிற்றில யாரு வச்சுக்க முடியும்? உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தியை வயிற்றில வச்சுக்க முடியுமா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறைவேசும் ஆனந்த ரூபமயிலே. அவளை வயிற்றில வச்சுக்க முடியாது. அக்னியில வந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது, தாலி கட்டியாச்சு. கட்டி முடிச்சா மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இவர் கேட்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. வீதி எல்லாம் சாப்பாடு. அன்னக்குழி மண்டபம்னு பேரு. மண்டபம் நிறைய சோறு போட்டு வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு மண்டபம். அவ்வளவு சாப்பாடு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு. நிறைய சாப்பிட்டாங்க. கல்யாணம் விடுனா நல்ல சாப்பாடு இருக்கணுமே. சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. தாங்க ரெண்டு பேரு அவங்கதான் சாப்பிடாம இருக்காங்க. யாரு கூப்பிடுங்க? ரெண்டு முனிவர்கள் வர்றாங்க. என்ன, ஏன் சாப்பிடல? பதஞ்சலி வியாக்கரபாதர். பதஞ்சலியார் வியாக்கரபாதர். வியாக்கரபாதர்னா தெரியுமா? புலிக்கால் முனிவர். பதஞ்சலின்னா பாம்புக்கால் முனிவர். இந்த ரெண்டு பேரும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? இவ்வளவு சாப்பாடு கிடைக்க இல்ல. சிதம்பரத்துல நடராஜாவுடைய தாண்டவத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுறது. இங்க அந்த தாண்டவத்தை நாங்க பார்க்கல, சாப்பிட. இவ்வளவுதானே, சிதம்பரம் தானே, தாண்டவம் தானே. இங்க பாருங்க, ஆடி காமிச்சிட்டார். அப்புறம் தான் அது வெள்ளி அம்பலம். வெள்ளி அம்பலம் எப்படி? இடது பாதம் தூக்கி வழக்கம் போல வலது பாதம் ஊன்றி சிதம்பரம் மாதிரி ஆடின இடம் பழைய வெள்ளி அம்பலம். பின்னாலே அந்த காலை மாத்தி வச்சாரு. முதல்ல யாரு மாதிரி? சிதம்பரம் மாதிரி இடது பாதம் தூக்கி வலது கால் ஊன்றி அப்படித்தான் ஆடினாரு ஆரம்பத்தில். பின்னால ராஜசேகர பாண்டியன் ஒருத்தன், அவன் எல்லா கலையும் கத்துக்கிட்டான், நடன கலை கத்துக்கல. ஏன்னா நடராஜ ஆடுறாரு, நம்மளும் போட்டி போட்டு ஆடப்படாது. வெளிநாட்டில இருந்து வந்த ஒருத்தன், வெளிநாடுன்னா சோழ நாடா. அந்த காலத்துல சோழ நாட்டில இருந்து வந்தவன். இந்தியா 56 நாடா, 56 தேசம். சோழ நாட்டுக்காரன் எங்க ராஜாவுக்கு 64 கதையும் தெரியும். உனக்கு 63 தானே தெரியும், நடனம் தெரியாது இல்ல. அப்படியான்னு கோபம் வந்துருச்சு. நடன கலையும் கத்துக்கிட்டாராம். கால் வலிக்க ஆரம்பிச்சு.
நடராஜா, எனக்கு நடனக்கால கத்துக்கிட்டேன், கால் வலிக்குது, நீ இத்தனை காலமா ஆடுறியே, ஐயோ உனக்கு கால் வலிக்காதா? அதுதான் மனசு. நம்மளுக்கு தான் நடராஜாவை பார்க்கறான். ஒரு நாளைக்காவது கேட்டிருப்போமா கால் வலிக்குமான்னு? கேட்டா ஊர்க்காரன் நம்மளை பார்த்து சிரிப்பேன். பாத்தீங்களா, குழந்தை மாதிரி. பெருமானே உனக்கு கால் வலிக்காதா? ஐயோ காலை மாத்தி ஆடு. நடனத்தை நிறுத்தக்கூடாது, காலை மாத்தல உடைவாளை உருகி வெட்டிக்கிறேன். உடனே காலை மாற்றி ஆடினார். இடது பாதத்தை ஊன்றி வலது பாதத்தை தூக்கி ஆடினார். ஏன்? மீனாட்சிக்கு பெருமை இடது கால். மீனாட்சி இடது பக்கம். மதுரை ஊன்றின காலுக்கு பலமா, தூக்கின காலுக்கு பலமா? எதுங்க உடம்ப தாங்குது? ஊன்றின கால் தானே தாங்குது. ஒழுங்கா ஒத்த காலை ஊனிக்கிட்டா இன்னொத்த காலை வச்சு உலகத்தையே சுத்தி விடலாம். இந்த காலை ஒழுங்கா ஊனிக்கணும். ஊன்றிய கால் இடது கால். எங்க? கால் மாறி ஆடிய படலம். மீனாட்சி அவளுக்கு தானே அங்க பவர். அதனால அந்த காலை ஊனிட்டாரு. இடது காலை ஊன்றி வலது பாதம் தூக்கி பின்னாலே ஆடிய ஆட்டம். அம்பாளுக்கு பெருமை கொடுத்து, கல்யாணத்தில் பெண்ணுக்கு பெருமை கொடுத்து ஆடிய ஆட்டம். இப்பவும் கல்யாணத்துல போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த பயலை கூப்பிட்டு, உங்க வீடு எப்படிரா, மதுரையா சிதம்பரமா? தெரியுது இல்ல? மதுரைன்னா அம்பாளுக்கு தான் முதல் மரியாதை. வீட்டுக்காரி தான் ஆளினால், இவன் பின்னாலே இவன் போக வேண்டியதான். சிதம்பரம்னா அவருக்கு தான் மரியாதை. சிவகாமி பின்னாலே போக வேண்டியதான். சில பையன் என்ன சொல்லுவேன், சிதம்பரம்னு பொய் சொல்லுவேன். சில பையன் மதுரைன்னு உண்மையை சொல்லிவிடுவேன். கெட்டிக்கார என்ன தெரியுமா சொல்லுவேன், எங்க வீடு மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு. என்னடா திருச்செங்கோடு? அர்த்தநாரீஸ்வரர். அவ பாதி நாம் பாதி. இந்த வீட்டு விஷயம் பூரா அவ பார்த்துக்குவா, வெளி விஷயம் பூரா நாம் பார்த்துக்குவேன். அதான் குடும்பம். நல்லா இருக்கும். புரியுதா? இருங்க. மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த ஆடுறேன் நடனம் ஆடினார். 2 முனிவர்களும் பார்த்துட்டு சாப்பிட்டாங்க. பார்த்தா மாப்பிள்ளை வேலை பார்க்க போறாங்க. சிவபெருமானும் அம்பாளும் உட்கார்ந்து இருக்காங்க. அம்பாளுடைய தாயாருக்கு என்ன பேரு சொன்னேன்? காஞ்சனமானை. அங்கிருந்து வெக்கப்பட்டுக்கிட்டு வாரார். மாப்பிள்ளையை கண்டா மாமியார் அந்த காலத்துல வெக்கப்படுறது. இப்ப மாமியாரை கண்டாத்தான் மாப்பிள்ளை வெக்கப்படுறாரு. தலையிட மாறி போச்சு. கால் மாறி ஆடிய படலாம் இப்ப நடந்துருச்சு. அப்படி ஏன் அந்த அம்மா வெக்கப்பட்ட இந்த சேலையை அப்படி இழுத்து போர்த்திக்கிட்டு வந்து நிக்கிறா. மீனாட்சிகிட்ட வந்து நிக்கிறா. என்னம்மா? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லவா வேண்டாமா? சும்மா சொல்லுமா? இல்ல, நிறைய சாதம் சமைச்சோம், கண்டவாகில சமைச்சோம். உங்க வீட்டுக்காரரோட வந்த பூதங்கள்லாம் சாப்பிட்டு இன்னும் நிறைய மிச்சம் கிடக்கு. அன்னக்குழி மண்டபத்துல பாதிச்சோறு அப்படியே இருக்கு. எங்க பார்த்தாலும் காய்கறியா கிடக்கு. சாம்பார் அண்டா அண்டாவா கிடக்கு. மோரு 10 அண்டாவில் இருக்கு. பாயாசம் 20 அண்டாவில் இருக்கு. நீங்க சாப்பிடல சரியா, இவ்வளவு சோறு மிச்சம் கிடக்கு. நான் என்ன பண்ணட்டும்? இன்னும் யாராவது ஆள் இருந்தா அவரை அனுப்ப சொல்லு. எவரை? சிவபெருமானே. மீனாட்சி மெதுவா திரும்புறா. நம்மாலும் புரிஞ்சுக்குவார்ல, சரின்ட்டாரு. உலகத்துக்கு வழிகாட்டுறவர் நம்ம சிவபெருமான். சரின்ட்டாரு. முடிஞ்சு வச்சு கிட்டக்க குட்டையா ஒரு பூதம் வயிறு முன்னால நிக்குது. அவனுக்கு குண்டோதரன்னு பேரு. இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பூதம். இவ்வளவுதான் உயரம் பையன். ஒரு பார்வை பார்த்தாரு. வயிற்றுல வடவாமு காக்கின்னு சேர்ந்துருச்சு. பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னா போ அம்மா, இவனை கூட்டிட்டு போ சொல்லு. மாமியார்கிட்ட பேசுறது இல்லை, பொண்டாட்டிகிட்ட பேசுறாரு. எல்லாம் அந்த காலத்து பழக்கம். இப்ப ஹாய் ஹவ்வாரியும் நம்ம காலம் ஆகி போச்சு. அந்த காலம் பேசுறது இல்லை. சொன்ன உடனே அவ கண்ணை காமிக்க தாயார் கூட்டிக்கிட்டு போக இந்த பூதம் பின்னாலே போகுது. இன்னும் இப்படிதானா, இன்னும் ஒரு 4-5 பேரை அனுப்ப சொல்லு. இவரு இதுக்கு சோறு போடட்டும், அப்புறம் பார்ப்போம். இந்த பூதம் புறப்பட்டு போயிடுச்சு. போனா அன்னக்குழி மண்டபத்தை கொண்டே விட்டாரு. பசிக்குது பசிக்குது பசிக்குது. அள்ளி 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 அப்படியே வாயில போடுது.
இருந்த சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அவியல், அந்த பட்டு, அந்த அது இது அவ்வளவும் போச்சு. எல்லாம் காலி, எல்லா பாத்திரமும் தீர்ந்து போச்சு. இன்னும் பசிக்குது பசிக்குது பசிக்குது. அங்க அரிசி வச்சிருந்த அரிசியை சாப்பிடு, இங்க பருப்பு வச்சிருந்த பருப்பை சாப்பிடு, உளுந்த சாப்பிடு, இஞ்சியை சாப்பிடு, சமைக்காத காய்கறிகளை பூரா சாப்பிடு, எல்லாம் சுத்தம். பசிக்குதுன்னாரா, சமைச்ச ஐயர் ஓடி போயிட்டாரா, நம்மளையும் சாப்பிட்டா என்னடா பண்றது? இதெல்லாம் வாரியார் சாமி சொல்லுவார். காய்கறிகளுக்கு பூரா லிஸ்ட் போடுவார். நமக்கு அதெல்லாம் தெரியல. பூதம் அவ்வளதையும் சாப்பிட்டுருச்சுங்க. சாப்பிட்டா சுத்தம். இங்க வந்தது இல்ல, அடுத்த பூதத்தை அனுப்பவான்னாராம். இல்ல இல்ல போதும் போதும் போதும், எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுச்சு. இனிமே விட்டா மதுரையில ஆட்களை சாப்பிட்டுரும். தண்ணி 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 தவிக்குது தவிக்குது தவிக்குது. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்தணும். இதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு மதுரையில என்ன செய்யறது? அம்மா கையவை, கயல் கண்ணி கையவை, கைவை கைவை, வைகை வைகை. தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சான். ஒரு காலத்துல வைகையில அப்படி தண்ணி ஓடி இருக்கு. வைகை என்னும் பொய்யார் குலக்கொடி. சிலப்பதிகாரம் பரிபாடல்ல வைகைக்கு 10 பாட்டுக்கு மேல இருக்கு. வைகைக்கரை அவ்வளவு சிறப்பு. வைகையில தண்ணி பொங்கி வர இந்த பூதம் எல்லாத்தையும் குடிச்சு வச்சான். மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். இருங்க, முக்கியமான இடத்துக்கு போறேன். எல்லாம் முடிஞ்சுது, சாப்பிட்டாச்சு. இந்த அந்த அம்மா மாமியார் திரும்ப மீனாட்சி கிட்ட வந்துட்டா. என்ன இல்ல, நான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் 7 கடல்லையும் குளிக்கணும்னு நினைச்சேன். 7 கடல்ல போய் தீர்த்தம் ஆடணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோ. நீ மகாராணி, அவர் மகாராஜா, பார்த்துங்க. நான் போய் 7 கடல்லையும் தீர்த்தம் ஆடிட்டு வருவேன். கணவன் கிடையாது, நான் எல்லா கடல்லையும் போய் தீர்த்தம் ஆடினா போற வழிக்கு புண்ணியம். மாமியார் சொல்ல மாப்பிள்ளை கேட்டார். கவலைப்பட வேண்டாம், உங்க அம்மாட்ட சொல்லு. இவரு 7 கடலையும் இங்கே கொண்டார. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுதா? 7 கடலையும் இங்கே கொண்டாரு. எதுக்கு அந்த அம்மா போகுது? வேண்டாம். மீனாட்சிக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இதுதான் டெக்னிக்கு, தெரிஞ்சுக்கிடுங்க. வீட்டுக்காரம்மாவுடைய அம்மாவையோ அப்பாவையோ பாராட்டி விட்டா வீட்டுக்காரம்மா நம்ம காலில் விழுந்துடும். வெளியே போய் சொல்லாதீங்க, இது உங்களுக்கு மட்டும். முந்தைய ஒரு நாள் சொன்னேன், இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். முடிஞ்சு 7 கடல் வந்துருச்சு மதுரையில. 7 கடல் ஒரு இடமுங்க, பெரிய குளம், 7 கடல் வந்த உடனே அந்த அம்மா குளிக்க போகுது. இப்ப 7 கடலும் போச்சு. நாங்க தூத்து அதுல ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிவிட்டோம். 7 கடலும் போச்சு மதுரையில. 7 கடல்னு அதுக்கு பேருங்க. நான் பார்த்திருக்கேன், 1966 7 கடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சு தட்டி புதுசா கட்டடத்தை கட்டிவிட்டாங்க. 7 கடல் உள்ள வந்து கிடக்கு. 7 கடல் குளத்துக்குள்ள. இப்ப அந்த அம்மா குளிக்கணும், வந்து நிச்சது. தீர்த்தமாடணும், குளிக்கணும்னு சொல்லப்படாது. புனிதமான தலம் தீர்த்தமாடணும். அதுவும் மதுரை புகழ்பெற்ற திருத்தலம். தீர்த்தமாடணும். ஒரு பொண்ணு தனியா தீர்த்தமாடக்கூடாது. நம்ம ஊர் சம்பிரதாயம். கல்யாணம் ஆகலைன்னா அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். கல்யாணம் ஆகிட்டா புருஷன் கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். புருஷன் இறந்து போயிட்டா பையன் கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். பையன் இல்லைன்னா பசுமாட்டு வாழை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். அந்த சாஸ்திரம் அந்த ஊர்ல அப்படி. என்ன பாதுகாப்புக்கோ என்னமோ தெரியல, இந்த அம்மா விழுந்துடப்படாதுன்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் பழைய காலம். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணா, புருஷன் இல்லை. மலையத்துவச பாண்டிய மகாராஜா ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சிவபெருமான் திருவடி அடைஞ்சிட்டார். அப்புறம்தான் இந்த பொண்ணை ராணியாக்கி இவ எல்லாரையும் ஜெயிச்சு வெற்றி கண்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டா. மகாராஜா இல்ல, புள்ள இல்ல, மீனாட்சி தான் புள்ள, பையன் பொண்ணு எல்லாம் இவதான். அப்ப அந்த அம்மா என்ன செய்வா, பசுமாட்டை கொண்டாங்க, வாழை பிடிச்சுக்கிறேன், வேற வழி இல்லை, வாழை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தம் ஆடுறேன். சிவபெருமான் நிமிர்ந்தார். கவலைப்படாதீங்க, நான் மாமாவை வர சொல்றேன். யாரு மாமா?
மலையத்துவச பாண்டியன் தேவேந்திரா கூட்டிக்கிட்டு வா. அங்க இருந்து அவன் கையை கட்டிக்கிட்டு கொண்டாந்து மலையத்துவச பாண்டியனை முன்னால விட்டு விட்டான். ஆவி உலகத்தில் இருந்திருக்காரு அது வரைக்கும். சிவபெருமான் நினைச்சா என்னங்க, எவ்வுயிருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்று உண்டோ? அப்படியே வந்து கம்பீரமா நிற்கிறார். மாப்பிள்ளைய மாமனார் கும்பிடுறதா, மாமனார மாப்பிள்ளை கும்பிடுறதா? இப்போ மாப்பிள்ளை காலில் மாமனார் விழுந்துட்டார். அன்னைக்கு விழுந்தது இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கிற. மாப்பிள்ளை யாரு? சிவபெருமான். மாமனார் யாரு? மலையத்துவச பாண்டியன். இவர் தடுத்து நிறுத்தி ரெண்டு பேரையும் தீர்த்தமாட சொல்றார். ரெண்டு பேரும் சேலையவும் வேஷ்டியவும் முடிஞ்சுக்கிட்டு 3 முங்கு போட்டு தீர்த்தமாடுறாங்க. அதுதான் முறை. காசிக்கு போனா கங்கையில அப்படித்தான் குளிக்கணும். முடிச்சுது. தீர்த்தமாடி முன்னால வந்தாங்க. சிவபெருமான் பார்த்தார், ரெண்டு பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டார். தீர்த்தமாடியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்போ? மீனாட்சி கல்யாணம். ஒரு மாப்பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். சரி, அடுத்து ஒரு வரலாறு சொல்லியிருக்கேன். 5 வரலாறு சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். 2வது வரலாறு, மகாராஜா பாண்டியன் சிவபெருமான் காலில் விழுவான். என்னவா இருந்தாலும் சிவபெருமான் தான் தீர்த்து வைக்கணும். சிவபெருமான் அணுக்க தொண்டர் மாதிரி அப்படி பணியாற்றி இருக்கிறார். ஏன்னா பாண்டிய வம்சம், அவர் ஒரு காலத்துல ராஜாவா இருந்தவர். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் உக்கிரகுமார பாண்டியன் ஒரு குழந்தை பிறந்துதான், முருகனுடைய அம்சம். அந்த குழந்தைய ராஜ்யத்தை ஆண்டுதான். மதுரையில அந்த காலத்துல 6 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, 6 மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. தெரியுமா? மாசி மாதம் திருவிழா நடக்கும். மாசி திருவிழாவில மீனாட்சிக்கு பட்டம் கட்டுவாங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 6 மாசம் மீனாட்சி மகாராணி. ஆவணி திருவிழாவில் சொக்கலிங்க பெருமானுக்கு பட்டம் கட்டுவாங்க. ஆவணியிலிருந்து இவர் ராஜா. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. ஆளுக்கு 6 மாசம். சரியா போச்சா? மாசியிலிருந்து ஆடி முடிய அவர், ஆவணியில இருந்து இவர். இப்படித்தான் இருந்துச்சு. இந்த திருமல நாயக்க மகாராஜா வந்தார். மாசி மாதம் திருவிழாவை ஒத்தி வையினாங்க. ஏன்னாங்க, சித்திரை மாசம் அழகர் கோயில் திருவிழா, அழகர் இங்க வர்றாரு, மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்து, எல்லா திருவிழாவும் ஒன்னா இருக்கட்டும், மதுரை திருவிழா ஊராக மாறட்டும். 400 வருஷத்துக்கு முன்னால மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்திட்டாங்க. பெண்ணாய் போச்சு. மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் மாசியில இல்ல, சித்திரையில. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4 மாசம் அவளுக்கு. அடுத்து ஆவணி திருவிழாவில் சொக்கலிங்க பெருமானுக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 8 மாசம் இவருக்கு. அம்பாளுடைய 6 மாத்தையில 2 மாசத்தை இவர் பிடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல 4 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, 8 மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. இன்னைக்கு சொக்கலிங்க பெருமான் கோயிலுக்குள்ள அந்த ராத்திரி நேரம் பள்ளி அறைக்குள்ள போற பொழுது அர்ச்சகர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். சோமசுந்தர பாண்டிய கடவுள் இல்லை, சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். ஒரு பாண்டிய ராஜா, இந்த வம்சத்தில வந்தவன். என்ன பெருமை? மீனாட்சியும் அரசாட்சி பண்ணனா, சொக்கலிங்க பெருமானு அரசாட்சி பண்ணனார், பிள்ளையா வந்த முருகனு அரசாட்சி பண்ணனா, 3 பேரும் அரசாட்சி பண்ணன ஊர் மதுரை. அதனாலதான் துவாதசாந்த தலம் மதுரை. தலைக்கு மேலே 12 அங்குலம் அந்த இடம் மதுரை. மதுரையில ஒரு பாண்டிய ராஜா. ஒரு நாள் அவனுடைய சபைக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு. என்ன கேஸ்? ஒரு பிராமணர் பெண்டாட்டிய கையில தூக்கிட்டு வர்றார். கர்ப்பிணி பொண்ணு, அம்பு பாஞ்சி செத்து கிடக்கிறான். பிணத்தை தூக்கிட்டு வந்து ராஜாட்ட போட்டுட்டார். ராஜா என்னன்னு கேட்கிறார். நான் வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வந்தேன், இது என் பெண்டாட்டி, கர்ப்பிணி பொண்ணு, 9 மாசம், 2 பேருமா நடந்து வந்தோம். இந்த மதுரைக்கு முன்னாலே மேலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த மேலூருக்கு வந்தோம். அவளை ஒரு மரத்தடியில உட்கார வச்சிருந்தேன். நான் போய் தண்ணி கொண்டுகிட்டு வாரேன்ட்டு போனேன். தண்ணி கொண்டுகிட்டு வந்து பார்க்கிறேன், அம்பு பாஞ்சி செத்து கிடக்கிறா.
யாரோ அம்பு விட்டு விட்டான், தெரியல, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. பிராமணர். யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சுத்தி சுத்தி பார்த்தேன், பின்னால ஒரு வேடன் நின்னா, அவன் மேலதான் சந்தேகம். அவனையும் புடிச்சுட்டு வந்திருக்கேன், வெளியே நிக்கிறான். கூப்பிடு வேடனே. வந்தாச்சு. நீதான் அம்பு போட்டியா? சாமி சத்தியமா நான் போடல. இப்ப என்ன பண்றது? இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? எந்த இடத்துல வேடன் நின்றுருக்கான் பின்னால, சந்தேகத்துல கொண்டு வந்தாச்சு. நீதி மாறக்கூடாது. பாண்டிய ராஜா, மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. இளைஞடியன் சொல்றான், பாண்டிய நாட்டு அரசாட்சி என்னை முதல்வனாக கொண்டு செங்கோல் இப்பொழுது தெரிந்து விட்டது. இதுவரைக்கும் யாரும் செங்கோலை மாத்தல, செங்கோலை வளைக்கல, நீதியை தப்பா சொல்லல. நான் தான் முதல்ல நீதியை தப்பா சொல்லிவிட்டேன். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் நாயுள். சிலப்பதிகாரம். இப்ப பாண்டிய ராஜா என்ன பண்ணுவேன்? தவறா அந்த வேடனை ஜெயில போட்டா பாவம். அவன் தான் கொலை பண்ணி இருக்கான்னா சரி, இல்லாட்டி தப்பு. இப்ப ராஜா என்ன பண்ணுவாரு? சொக்கலிங்க பெருமான் காலில் போய் விழுந்தார். கடவுளே, கடவுள் அவளது எளிமையா இருந்திருக்கார். திருவிளையாடல் புராணத்துல, பாண்டுரங்க சேத்திரத்துல இதே மாதிரி பாண்டுரங்கன் எளிமையா இருப்பான். மகாராஷ்டிரா அதே மாதிரி மதுரையில சொக்கலிங்க பெருமான் ரொம்ப எளிமை. பெருமானே, நான் நீதி கொடுக்கணும், எனக்கு என்ன மாதிரி வழியை காட்டு. அசரீடு வாக்கு சொல்லிட்டு மதுரையில ஆவணி மூல வீதியில ஒரு வணிக செட்டியார் வீடு, நாளைக்கு ராத்திரி ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க, அங்க போய் பாரு. என்னடா ஒண்ணும் புரியல. மறுநாள் ராத்திரி ராஜா மாறு வேஷம் போட்டு அந்த ஆவணி மூல வீதியில ஒரு வீட்டுல கல்யாணம். வளையல்கார செட்டியார்கள் கல்யாண வீட்டுல ராஜா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்க. மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் இருக்கிறாங்க. திடீர்னு மேல 2 பேர் பேசுறாங்க. அது ராஜாவுக்கு கேட்குது. யாரு பேசுறா? யமதூதர்கள் 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ராஜா காதுல மட்டும் விடுது. என்ன பேசுறான்னு தெரியுமா? இந்த கல்யாண மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கானே, இவன் இன்னைக்கு ராத்திரி சாகணும் இல்ல, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கான். இவனை எப்படி சாக வைக்கிறது? ஒரு காரணம் வேணும்ல, இவனை எப்படி சாக வைக்கிறது? இன்னொருத்தன் சொல்றான், இது என்ன பெரிய காரியம், அந்த பார்ப்பனி பண்ண சாக வச்ச மாதிரி இவனையும் சாக வச்சிட வேண்டியதான். ராஜா காதை தீட்டிக்கிட்டார். எப்படி அந்த பிராமண பொண்ணு இறந்து போயிட்டா? எப்படி இறந்த தெரியுமா? மேலூருக்கு வந்து பெண்டாட்டிய சாய வச்சு விட்டு இவன் போனான். அவன் வயிற்றுல பிள்ளையா அந்த ஆலமரத்துல அப்படியே சாஞ்சிருந்தா. அந்த ஆலமரம் இன்னும் மேலூர்ல இருக்கு, முரட்டு மரம். சாஞ்சிருந்தான். எவனோ எந்த காலத்திலேயோ ஒரு அம்பு விட்டு அந்த அம்பு மேல அந்த மரத்தில ஆலமரத்தில உச்சியில இருந்துச்சு. காத்து வேகமா அடிச்சு. அடிச்ச வேகத்துல அந்த அம்பு கூர்மையா கீழே இறங்கி இவ வயிற்றுல குத்தி இறந்து போயிட்டான். யாரும் காரணம் இல்லை. இப்ப ராஜா காதை தீட்டிக்கிட்டான். எப்படி என்னடா என்னமோ சொல்ல பாருங்க. அன்னைக்கு மேல இருந்த அம்பு அவன் மேல விழுந்த பொழுது அவனை கொலை பண்ணணும்ல, அது மாதிரி இப்பவும் ஒண்ணு செய்வான். என்ன செய்யலாம்? இந்த பசுமாடு கட்டி கிடக்கு, அவுத்து விட்டுருவான், வேகமா ஓடி வரும், கொம்புல நான் உட்கார்ந்துக்கிறேன், அவனை முட்டிரும், செத்து போயிடுவான், கதையை முடிச்சுக்கிட்டு போயிடுவான். ராஜா அப்படி பார்க்கிறான். 1/2 மணி நேரம் ஆச்சு, அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ புரிஞ்சு போச்சு, நிச்சயமாக இந்த இறப்புக்கு வேடன் காரணம் அல்ல, இது விதி. இறக்கணும்னு இருந்தா விதி வந்தா வேற வழியே கிடையாது. வசிஷ்டர்கிட்ட ஒரு பையன் இருந்தானா, சிஷ்ய பிள்ளை, நல்ல பையன். அவன் சாகக்கூடாதுன்னு நினைச்சாரா வசிஷ்டர். எப்படியும் இவன் சாகக்கூடாது, என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருக்கும் சீட்டு இருக்கான், அந்த சீட்டை எடுத்து கிழிச்சு விட்டா இவன் சாக மாட்டான். வசிஷ்டர் ராமனுடைய குருநாதர்.
சீட்டு எங்கே இருக்கு இந்த பையன் சீட்டு? நேர சிவபெருமான்கிட்ட போனார். பெருமானே, நம்ம கோவிந்தசாமி சீட்டு யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட இந்த விவகாரமே கிடையாதப்பா, நீ பெருமாட்ட போய் கேளு, அவர் தான் இந்த சீட்டெல்லாம் என்ட்ரி போடுறவர். பெருமாட்ட போய் கேட்டா அவரு சீட்டு எங்கிட்ட இல்ல, மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளுங்க. மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டா யமதர்மராஜாட்ட போய் கேளு, சீட்டெல்லாம் அவர் தான் வச்சிருக்காரு. யமதர்மராஜாட்ட போய் கேட்டா இந்த ஒரு குகை தெரியுதா? ஆமா தெரியுது, உள்ள போ, கோடி கணக்கா கிடக்கும், தேடி எடுத்துக்கோ. குகை போய்கிட்டே இருக்கு. சிஷ்ய பிள்ளைய கையில கூட்டிக்கிட்டு வசிஷ்டர் தடுமாறிக்கிட்டு போறார். எப்படியாவது சீட்டை எடுத்து கிழிச்சு விடணும், இருந்தா இவனை தீர்த்து விடுவாங்க. கஷ்டப்பட்டார். 3 மாசம் அலைஞ்சார் கோயக்குள்ளே. எப்படியோ சீட்டு கையில கிடைச்சிருச்சு. எடுத்துட்டாரு. ஆகா, கிடைச்சிருச்சு, சந்தோஷம். வெளியில சீட்டு அவன் பேர் இருக்கு, உள்ள பெறட்டார். அவன் சீட்டு தானா? எவன் சீட்டையாவது எடுத்து கிழிச்சிடப்படாதே. பெறட்டினார்ல, பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான். சீட்ல என்ன இருக்கு? வசிஷ்டர் எப்பொழுது இந்த சீட்டை புரட்டுகிறாரோ அப்பொழுது இவனுக்கு மரணம். பேசாம இருந்திருந்தாருன்னு அவன் காப்பாற்றப்படும். என்னமோ நான் பாரு விதியை மாற்ற போறேன் அப்படின்னு இவரு போக, எதை வைத்துக் கொண்டு விதியை மாற்ற வேண்டும் என்று எண்ணினாயோ அதை கருவியாக்கி கொண்டு விதி தன் காரியத்தை சாதித்துக் கொண்டு விட்டது. எத்தனை குடும்பம் உடம்பு சரியில்லை, அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஐயா கேட்கிறாரு, ஆபரேஷன் பண்ணாம இருக்கலாமா? பண்ணிட்டா தேவையில்லை, கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, பண்ணலன்னா ரொம்ப ஆபத்து. சரி பண்ணுங்க, பண்ணுனாங்க, போச்சு. இப்ப டாக்டர் சொல்றாரு, பண்ணாம இருந்தா கூட இன்னும் 1 மாதத்துக்கு இருந்திருக்கும். என்ன பண்ணுவீங்க? எதை வச்சு விதியை மாத்தணும்னு நினைச்சாரோ அதுவே விதிக்கு கருவியாகி விட்டது. மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் ஊழில் பெருவலியாகுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். மகாராஜா இங்க வந்தார், வேடனை விடுதலை பண்ணிவிட்டார். இந்த பிராமணனுக்கு பணத்தை கொடுத்து பணத்தை கொண்டே போதே பரவாயில்ல, போயிட்டு வா. இதுக்கு பேரு தெரியுமா? பழி அஞ்சின படலம். பழி, மகாராஜாவுக்கு பழி வந்துடக்கூடாதுல்ல. தப்பு பண்ணாத வேடனை குற்றவாளியாக்கி ஜெயில போட்டா பாவம் இல்லையா? ராஜாவுக்கு பழி வரக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? பழி அஞ்சின படலம். 2 செய்தி சொல்லிவிட்டேன். வேகமா 3வது செய்தி. மதுரைக்கு பக்கத்துல திருப்பூவனம்னு ஒரு ஊரு. திருப்பூவனம், பூவண்ணம், அதான் பூவனம். திருப்புவனம் இல்ல, திரிபுவனம் கும்பகோணத்துக்கிட்ட, திருவிடமருதூர் திரிபுவனம். இது திருப்பூவனம். எம்பெருமான் பூவண்ணமா இருப்பாராம். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு அவங்க அப்பாவுடைய அஸ்திய காசியில போடுறதுக்கு டப்பாவில் வச்சு எடுத்துக்கிட்டு போனார். துணைக்கு ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு போனார். மதுரைக்கு பக்கம் திருப்பூவனம். திருப்பூவனத்துல போய் சாமி கும்பிடலான்னு நினைச்சார். அஸ்திய கோவிலுக்குள்ள கொண்டுட்டு போக கூடாது. திருப்பூவனத்துல வைகை ஓடுது. வைகை கரையில அஸ்திய வச்சு விட்டார். இந்த வேலைக்காரனை காவலுக்கு வச்சு விட்டாரு. உள்ள போனாரு, சாமியை கும்பிட்டாரு, வந்துட்டாரு. 2 பேரும் புறப்பட்டு காசிக்கு போயிட்டாங்க. காசியில இவர் கங்கையில கரைக்க போறாரு. அஸ்தி டப்பாவை திறந்தாரு. வேலைக்காரன் எட்டி பார்த்தான். ஐயோயோன்னா என்னன்னாரு. திருப்பூவனத்துல நீங்க வச்சுட்டு போனீங்க டப்பாவை, என்ன டப்பான்னு திறந்து பார்த்தேன், உள்ள பூவா இருந்துச்சு, இப்ப என்ன எலும்பா இருக்குன்னா. ஓ, திருப்பூவனத்துல அஸ்தி பூவாக இருக்கிறது, காசியில கூட எலும்பாக இருக்கிறது அப்படின்னா கொண்ட திருப்புவனத்துல போடு. திருப்பிட்டாரு. திருப்பூவனம். புரியுதா? அஸ்தி பூவண்ணமாக இருந்த இடம் திருப்பூவனம். அப்பர் சாமி தேவாரம் ஞாபகம் வருதா? வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்ச்சடை மேலிடம் அதியம் தோன்றும் தோன்றும். கடைசி வரி என்ன? பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. திருப்பூவனத்துல பாடின 6ஆம் திருமுறை அப்பர் சுவாமி.
அந்த பூவனம். பூவனத்தில் ஒரு பொண்ணு, அவ கோயில்ல நடனம் ஆடுறவள். கடவுள் தான் எனக்கு எல்லாம் வாழக்கூடியவள், அடியார்களுக்கு சாப்பாடு போடக்கூடியவள். பொன்னணையாள்னு அவளுக்கு பேரு. அவளே பொன் மாதிரி தான் இருப்பான். பொன்னணையாள். ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை? சிவபெருமான் மாதிரி தங்கத்துல ஒரு திருமேனி பண்ணி வீட்டுல வச்சு கும்பிடணும். தங்கம் வேணும். வர்ற காசு பணம் பூரா, கோயில்ல வர்ற காசு, நடனம் ஆடுறதுக்கு யாராவது கொடுக்கிற காசு, அது பூரா அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு பண்ணியே தீர்ந்து போச்சு. யாரு வந்தாலும் வீட்டுல சாப்பாடு. தூய்மையான பொண்ணு, சுத்தமான பொண்ணு, கடவுளுக்கு தான் என்று தன்னை கடவுளிடம் ஒப்படைச்ச பொண்ணு பொன்னணையாள். சிவபெருமான் என் கணவன், அதனால அவனை தங்கத்துல பண்ணி பார்க்கணும். ஒன்னும் முடியல. எல்லாரும் அடியார்களுக்கு சோறு போடுறாளா, பணங்காசு பூரா செலவழிஞ்சு போகுது. சிவபெருமான் பார்த்தார், ஆசைப்பட்டு இல்ல, நான் செய்கிறேன். நீங்க நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா கடவுள் அதுக்கான ஏற்பாட்டை பூரா செய்வார். நல்லது நினைச்சீங்கன்னா கடவுள் அவ்வளவு ஏற்பாடும் பண்ணுவார். நீங்க நினைச்சா போதும். நீங்க ஒன்னும் பைசாவெல்லாம் கொடுக்க வேண்டாம். செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா ஏற்பாட்டையும் சிவபெருமான் அற்புதமா பண்ணி விடுவார். இவளுக்கு என்ன ஆசை? தங்கத்துல ஒரு சிவபெருமான் பண்ணணும். அங்க இருந்து பரம ஞானியா யோகியா சிவபெருமான் வந்துட்டார் இவ வீட்டுக்கு. தாயி சோறு போடுறியா? கூப்பிட்டு உட்கார வச்சு கும்பிட்டா. காலெல்லாம் கழுவினா, தண்ணீரை தலையில தொளிச்சுக்கிட்டா, உள்ளுக்கும் பூரித்தாள். சாப்பாடு போட்டா, அருமையான சாப்பாடு. ஏமா உன் முகத்தை பார்த்தா வருத்தமா தெரியுதே. இவரு சில பேர் நம்மள அப்படித்தான் கேட்பாங்க, எங்க ரொம்ப கரக்கமா இருக்கிறீங்க, நம்ம நல்லா தான் இருப்போம். நம்ம அதுக்கப்புறம் ஐயோ நம்ம கரக்கமா இருக்கமாமே, ஐயோ நம்ம கரக்கமா இருப்போமாமே, போச்சு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கப்படாது. எப்பவும் சுறுசுறுப்பா தான் இருக்கணும். பெசிமிசம் ஆப்டிமிசம் எது தேவை? ஆப்டிமிசம். ஒரு பையன் வேகமா ஓடுனான்னா கெட்டிக்கார பையடா, நல்லா ஓடுறான், சுறுசுறுப்பானவன் அப்படித்தான் சொல்லணும். ஐயோ ஓடுறானே, விழுந்தா முழங்கால் போயிருமே சொல்லப்படாது. இது பெசிமிசம், அது ஆப்டிமிசம். என்ன சொல்றாரு? உன்னை பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தெரியுது. இல்லை ஒண்ணும் இல்லை. ஏமா சும்மா சொல்லு. சிவபெருமானுக்கு தங்கத்துல ஒரு திருமேனி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சாப்பாடு போட்டே எல்லாம் போகுது. அடியார்கள் என் வீட்டுக்கு நல்லா வர்றாங்க, நல்லா சாப்பாடு போடுறேன். நான் தங்கத்துக்கு எங்க போவேன்? நான் கடவுள் தான் என்னை காப்பாத்தணும். கவலைப்படாத, வீட்டுல பாத்திர மண்டம் இருக்கா? இருக்கு, எடுத்துக்கொண்டா. அண்டா குண்டா டப்பா டவரா அவ்வளதையும் கொண்டாந்து ஒரு எக்ஸிபிஷனே வச்சுட்டான். இருந்தத பூரா தகரம், தாமரம், இரும்பு, செம்பு எல்லாம் வந்துருச்சு. கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். இந்த அவளதுக்கு மேல விபூதியை போட்டாரு. மூடி வைக்கி, இந்த திரவத்தை தர்றேன், காலையில அதுல ஊத்தி வை. ஊத்தி வச்சாளா, இவர் மறைஞ்சிட்டாரா, அவளதும் தங்கம் ஆயிடுச்சு. இந்த தங்கத்தை வச்சு நீ அத மாதிரி ஒரு திருமேனி பண்ண. ஆளை கூட்டிக்கிட்டு வந்தா, தங்கத்தை வச்சா அதே மாதிரி திருமேனி எம்பெருமானுக்கு பண்ணிட்டா. இவளது உயரத்துக்கு தங்க சிலை அழகா இருக்கு. கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாளாம். அந்த சிலையில கன்னத்துல குழி விழுந்துருச்சான். பெருமான் இவளை தடுத்து ஆட்கொண்டாராம். இவ்வளவுதான் கதை. நான் கேட்டேன், அந்த சிலை எங்கே இருக்கு? தங்கத்துல பண்ண சிலை, கன்னத்துல குழி விழுந்த சிலை எங்கே இருக்கு? மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்குன்னாங்க. வேகமா கோயிலுக்கு போனேன். எங்கன்னு கேட்டேன். இந்தா இருக்குன்னு காமிச்சாரு. சொதையில ஒரு சிற்பம் இருக்கு, மண் சிற்பம். அவளே நிக்கிறா, பக்கத்துல கன்னத்துல குழியோட அழகான பொம்மை நிக்குது. தங்கம் கடவுளுக்கு தான் தெரியும். எங்க போச்சு? திருவனந்தபுரம் பத்மசாமிகிட்ட தான் கேட்கணும், பத்மநாப சாமிகிட்ட தான் கேட்கணும். அங்க உள்ளதெல்லாம் எங்க போச்சோ அங்கதான் போயிருக்கும். முடிஞ்சு போச்சு. எம்பெருமான் நீங்க நினைச்சா வந்து நினைப்பை ஒழுங்கு பண்ணி தான் உதவி செய்கிறான்.
கடவுள் நினைப்போடு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்த செய்தி, அது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. ஒருத்தன் குழந்தை இல்லை, அவருக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை, சொத்து நிறைய கிடக்கு, வணிகன். இவ்வளவு சொத்துக்கும் பிள்ளை இல்லையே, என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னா அது சொத்து சரியில்லை. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவன் நலவன் தான். குழந்தை இல்லை, தண்ணிக்கு போகையில தடமறிக்க பிள்ளை இல்லை, அழுதா. அவன் தங்கச்சி அவள்கிட்ட போனா, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, ஆமா, இந்த பையனை எனக்கு ஸ்வீகாரம் கொடுத்துரு. அந்த காலத்துல அப்படி எல்லாம் பழக்கம், ஸ்வீகாரம் கொடுத்துரு. ஸ்வீகாரம்னா தெரியுமா? அடாப்ஷன். அப்படி தமிழ்ல சொன்னதான் தெரியும், இல்ல தெரியாது. ஸ்வீகாரம் கொடுத்தாச்சு. தத்தெடுத்துக்கிறதா? சரி, சந்தோஷம், தத்தெடுத்துக்கிட்டாச்சு. அந்த பையன் இங்க இருக்கிறான். இவன் பொண்டாட்டி தத்தெடுத்த பிள்ளை, அடுத்த வீட்டுல தங்கச்சி. திடீர்னு இவனுக்கும் தங்கச்சிக்கும் என்னமோ தகராறாயிடுச்சு. கண்டவாக அவளை திட்டிவிட்டான். அவ அதுக்கு மேல திட்டி விட்டா. ஏண்டா, பிள்ளை இல்லாதவன் நான் கொடுத்த பிள்ளை தானே இப்போ உனக்குன்ட்டான். எது வீக் பாயிண்ட் அதை ரொம்ப அமைக்கிறப்படாது. கண்ணு இல்லாதவன குருடான்னா கோபம் வந்துடும். பாவம், சொல்லக்கூடாது. மனசு உடைஞ்சு போச்சு மாமனுக்கு. வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்னு சொத்து பத்த பூரா இவங்கள்ட்ட கொடுத்து விட்டு சன்னியாசியா போயிட்டான். இருந்த சொந்தக்காரங்க பூரா அவன் போன உடனே பிச்சு பிடிக்கி விட்டாங்க அவளதையும். இந்த தங்கச்சியுடைய பையன், இவன் சொத்து எல்லா சொந்தக்காரனும் பங்கு போட்டுட்டான். இது ரெண்டும் பரிதாபமா கிடக்கு. பேசாம வாயை வச்சுக்கிட்டு இருந்தா அவன் கொஞ்சம் இருந்திருப்பான். நுணலும் தன் வாயால் கெடுவும். கண்ணீர் விட்டு அழுதான். கோயிலுக்கு போனான். சிவபெருமானே, கஷ்டமா போச்சே, எங்க அண்ணாருடைய சொத்தை பூரா கண்டவன் சாப்பிடுறானே, இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே, ஐயோ, எங்க அண்ணார் இருந்த பொழுது இந்த பிள்ளைக்கு காதுல கழுத்துல எல்லாம் தங்கத்துல போட்டிருந்தாரே, அதை கூட புடுங்கிட்டு விட்டாங்களே, நானும் என் பிள்ளை இப்படி ஏழையா கிடக்கிறவே, பெருமானே. கண்ணீர் விட்டு அழுதான். சொக்கலிங்க பெருமான்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சொந்த அனுபவம். கைலாஷ் யாத்திரை போற பொழுது ஒருத்தர் எங்களை பயமுறுத்தி விட்டு, பார்த்து போங்க, ரொம்ப ஆபத்தான நேரம். குஜராத்தில இருந்து 120 பேர் போனாங்க. மணல் புயல் அடிச்சுதான் 80 பேர் செத்து போயிட்டாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? மானசரோவரில் குளிக்காதீங்க, குளிச்சா விரைச்சு போவீங்க, புரோட்சணம் பண்ணிக்கிடுங்க. ஆனா அவர் எங்க மேல ரொம்ப பிரியம் உள்ளவர், சொல்லக்கூடாது, பெரிய ஆள். நாங்க அரண்டு போய் கோயிலுக்குள்ள போய், அம்மா தாயே மீனாட்சி, எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணி விட்டோமே, இப்ப இப்படியெல்லாம் சொல்றாங்களே, நாங்க என்ன பண்றது? கும்பிடுறோமா? அங்க மீனாட்சிக்கு பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. என்ன அர்த்தம்? கொடுத்துட்டாள்னு அர்த்தம், வரம் கொடுத்துட்டா. பஞ்சமுக தீபாராதனை. அதே மாதிரி போயிட்டு வந்து அழகா எல்லா பக்கத்தையும் முடிச்சு மீனாட்சி காலில் விழுந்து கும்பிடுறா. அப்ப ஒரு பஞ்சமுக தீபாராதனை. என்னடா போயிட்டு வந்தீங்களா? அதே அதுக்கு அர்த்தம். தீபாராதனை எங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. ஒரு குருக்கள் என் பக்கத்துல வந்தாரு. என்னன்னு கேட்டேன். கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். என்ன கற்பனை? என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்துக்கு போற பொழுது சிவபெருமானை பார்த்து அங்க இருந்த தேவர்கள் இது யாருன்னு கேட்டாங்களாம். யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. சிவபெருமான் இதானே நம்மூருக்காரன், நந்தமருவூரன் என்றான், நொடித்தான் மலை உத்தமனே. பாட்டு ஞாபகம் வருதா? மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே, அந்த பாட்டு. தேவர்கள் எல்லாம் வந்து இது யாருன்னு கேட்டாங்களாம். யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. ஏன் நம்மூருக்காரன்,
நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. எங்க ஊருக்காரே? ஆமா, நீங்கள்லாம் போனீங்கள்ல கைலாசத்துக்கு. ஆமா, சிவபெருமானை பார்த்து இந்தா ஒரு 4-5 பேருக வர்றாங்களே, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா சிவபெருமான் என்ன சொல்லுவாரு? இந்த குருக்கள் நல்லவரு, நான் ஒன்னும் புரியல, என்ன நான் சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்க, எங்க மாமனார் ஊருக்கார எங்கேயும் பாரு. மதுரை சொக்கலிங்க பெருமானுக்கு மாமனார் ஊர் தானே, அப்பவே நந்தமர் ஊரன்னாரு. இப்போ மதுரை மாமனார் ஊரா? எங்க மாமனார் ஊருக்காரங்கன்னு சொல்லி இருப்பாரு. அந்த இடம் மதுரை. இப்போ கதை என்ன ஆகி போச்சு? 2 பேரும் அழுதார்கள், அம்மாவும் பிள்ளையும். பொறுப்பை சொக்கலிங்க பெருமான் எடுத்துக்கொண்டார். இவ கனவுல வர்றார், நாளைக்கு ராஜாட்ட போய் நீதிகள் நான் பாத்துக்கிறேன். மறுநாள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு ராஜாட்ட போயிட்டான். இந்த மாதிரி எங்க அண்ணார் கொடுத்த சொத்து சொந்தக்காரங்க நான் பங்கு வச்சுக்கிட்டா, எங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் என்ன பண்றது? அவர் சாட்சி உண்டா? உங்க அண்ணார் எங்கேயோ போயிட்டாரு தெரியல, அவர் வந்தாத்தான் உண்டு. நீ தாயத்தார் சொந்தக்காரன் பூரா ரெடியா இருக்கேன், அந்த ஆள் எப்படி வருவேன்? வரமாட்டான்ல, அப்ப நமக்கு தானே ஜெயிக்க தயாரா இருக்கேன். திடீர்னு அந்த ஆளு வந்துட்டாரு. போன சன்னியாசியா போன மாமன் வந்துட்டான். வந்த சொந்தக்காரனுக்கெல்லாம் கை கால் அடிப்புச்சு. வந்தவன் என்ன தெரியுமா சொன்ன? ஐயோ மாப்பிள்ள, யார தங்கச்சி மகனை பார்த்து உன்னை இப்படி ஆக்கி விட்டாங்களே, உனக்கு காதுல போட்டிருந்தேன், கழுத்துல போட்டிருந்தேன், வைரம் போட்டிருந்தேன், ஐயோ இந்த சின்ன பிள்ளைக்கு போட்ட வைரம் எவ்வளவு பொருள், அதை கூட புடுங்கிக்கிட்டு விட்டுட்டாங்களே. ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. மாமனா வந்தது யாரு? சிவபெருமான். மாமனாக வந்து வடக்கு உரைத்த படலம். மாமன் எங்கேயோ போயிட்டான், இருக்கானா இல்லையான்னு தெரியாது. மாமனாக வந்து வடக்கு உரைத்து காப்பாற்றி தாயத்தார்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தான். சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டால் எல்லாம் கிடைக்கும். வலை வீசிய படலம். அடுத்தாப்புல ஒரு செம்படவன் ரொம்ப நாள் தவம் பண்ணனான். என்ன தவம்? மீனாட்சி எனக்கு பொண்ணா பிறக்கணும். ஆசையை பார்த்தீங்களா? மீனாட்சி எனக்கு பொண்ணா பிறக்கணும், அவளை நான் வளர்க்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணை பார்த்து நான் வளர்க்கணும். எனக்கு அவ நிறைய பண்ணியிருக்கா, நான் அவளுக்கு நிறைய பண்ணணும். செம்படவ ராஜா சிவபெருமானே, மீனாட்சி எனக்கு பொண்ணா பிறக்கணும். அங்கே இந்த பக்கம் புலவர்கள் அகப்பொருள்னு தமிழ்ல ஒண்ணும், அகப்பொருள் இலக்கணம் வேற எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் உண்டு. அகப்பொருள் இலக்கணம் பண்ணவர் சிவபெருமான். இறையனார் அகப்பொருள். அதுக்கு உரை எழுத தெரியல. உரை தெரியாம சொல்ல 4 பேர் உரை எழுதினாங்க. நக்கீரரும் உரை எழுதினார். 4 உரை இருக்கு. 4 உரையில எந்த உரை தேவை சொல்ல தெரியல. மகாராஜா கண்ணீர் வர்றான். சங்கத்துல இறையனார் அகப்பொருளுக்கு 4 உரை இருக்கு, எந்த உரை சிறப்பானது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அறிவுள்ள ஆள் வேணுமே, ஆள் கிடையாது. அவன் தவம் பண்றான். சிவபெருமான் யோசிச்சார், இவ்வளவு பேரையும் சமாளிக்கணும். அம்பாள் பராசக்தியை கூப்பிட்டார். இந்த மாதிரி 2 பேரும் ஒரு டிராமா போட போறோம், சம்மதமா? சம்மதம். 2 பேரும் டிராமா. யார் 2 பேரும்? சிவபெருமானும் பராசக்தி. நீ எனக்கு முன்னால உட்காரு, நான் உனக்கு வேதத்துக்கு பொருள் சொல்றேன், கேட்டுக்கிட்டே இரு. நான் சொன்னது புரியுதா? நல்லா புரியுது. 2 பேரும் டிராமா ஆரம்பிச்சுட்டாங்க. நந்தி கதவை சாத்து, யாரையும் உள்ள விடாத. நந்தி வெளியில காவலுக்கு. இங்கே சிவபெருமானு அம்பாள். சிவபெருமான் ஆகமங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். மறக்காதீங்க, சைவத்துக்கு அடிப்படை ஆகமம். ஆகமம்னா அங்கிருந்து வந்ததுன்னு அர்த்தம். எங்க இருந்து வந்தது? சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுன்னு அர்த்தம். நந்தியம்பெருமான் கதவை சாத்தின உடனே ஆகமங்களை பூரா இவர் உபதேசிக்க ஆரம்பிச்சார். அம்பாள் கேட்கிறா. கேட்கிற போது கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்வை எங்கேயோ போயிடுச்சு. நமக்கு போய்தா இல்லையா? கொஞ்சமா போகுது, அடிக்கடி போகுது.
அம்பாளுக்கு ஒரு நேரம் தான் போச்சு. எல்லாம் டிராமா, மறக்காதீங்க. சிவபெருமான் சொன்னா கேட்கணுமா வேண்டாமா? கோவிலுக்குள்ள போய் செல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க சிவபெருமான் நிக்காது, இங்க இப்படி கும்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி வச்சுக்கிட்டேன். அநியாயத்துல அநியாயம். எதுக்கு கும்பிடுறேங்கிற கைய வச்சுட்டு சும்மா பேச வேண்டியானு. இது யாரை ஏமாத்த கும்பிடு? என்ன மனுஷன் கெட்டு போயிட்டான் பாரு. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சொல். உன் மனசுக்கு சுத்தமாறு, அடுத்தவனை பத்தி கவலைப்படாது. சிவபெருமான் அம்பாள் புத்தி அம்பாளுக்கு எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம ஆளு சாபம் கொடுத்துட்டார். நீ செம்படவன் வீட்டுல போய் வலையன் மகளாக பெற. தெரியுதா? அங்கே ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்பாள் தலையாட்டிக்கிட்டான். இதெல்லாம் டிராமா. தலையாட்டிக்கிட்டான். இந்த நேரத்தில் பிள்ளையாரும் சுப்பிரமணிய சுவாமியும் வந்துட்டாங்க. நந்தியம் பெருமான் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. திறக்கல. ரெண்டு பேரும் கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. வர்ற நேரத்தில் இவர் அம்பாளுக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ வலையன் மகளாக பெற. சாபத்தை கேட்ட உடனே முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் கோபம் வந்துருச்சான். இவர் கையில ஆகமங்கள் வச்சிருந்தார்ல, ஏடு வச்சிருந்தார்ல, புடுங்கி கடல்ல போட்டாங்க. போட்ட உடனே இவர் முருகனுக்கு ஒரு சாபம். நீ வணிக செட்டியார் வீட்டுல உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டுல போய் ஊம பிள்ளையா போற. பிள்ளையாருக்கு என்னமாவது சாபம் கொடுக்கணும்ல. இப்ப எல்லாரும் நந்தி நீ தானே உள்ள விட்ட, நீ சுறாமீனா போற, கடல்ல போய் சுறாமீனா போற. ஆளாளுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. பிள்ளையாருக்கு சாபம் கொடுக்கணுமா வேண்டாமா? அவரும் தானே உள்ள வந்தாரு, அவரும் தானே பிடிச்சு போட்டாரு. பிள்ளையாருக்கு சாபம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல்ல எழுதுறாரு, பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா அது சிவனையே சேரும், அதனாலே சாபம் கொடுக்கல. பிள்ளையாருக்கு எத்தனை கண்ணு? 2 3 இன்னும் வம்பா போச்சே. 3 கண்ணு. சிவபெருமான் மாதிரி சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைபாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வடர்ந்தழுகரிப்ப வேளை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச வாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும். அட, ஔவையார் அங்கு எழுதி வச்சிருக்காங்க. 3 கண்ணும். பிள்ளையார் சிவப்பா கருப்பா? நீங்க என்ன வம்பா போச்சு? எல்லாம் சிவப்பு கருப்பா வண்டி ஓடிட்டு இருக்கு. பிள்ளையார் சிவப்பா கருப்பா? சிவப்பா இல்ல, கருப்பு. முருகப்பெருமான் சிவப்பு, அது அப்பா பிள்ளை, இது அம்மா பிள்ளை. அம்மாவும் பிள்ளையாரும் கருப்பு, முருகனும் சிவபெருமானும் சிவப்பு. பிள்ளையார் கருப்புன்னு எங்க சார் சொல்லி இருக்கு? நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். நான் என்ன நானா சொல்றேன்? ஔவையார் பாடி வச்சுட்டாமா. நீலமேனின்னா என்ன அர்த்தம்? யானை கருப்பு, பிள்ளையார் கருப்பு. நெஞ்சில் பிள்ளையாருக்கு சாபம் கிடையாது. ஏன்? பிள்ளையார சபிச்சா அது சிவனுக்கே வந்துருமா. எல்லாம் சரியா போச்சு. சுறாமீனாக போய் நந்தியம் பெருமான் விழுந்தார். செம்படவன் வீட்டில அம்பாள் பராசக்தி பொன்னாக போய் பிறந்தாள். வெளியில வர்றான், ஒரு பொண்ணு கிடக்கு வீட்டு வாசப்படுகிற. எடுத்து வளர்த்தான். சுறாமீன் ரொம்ப சண்டை போடுது, போனவனை எல்லாம் அடிக்குது, எல்லா படகையும் கவிழ்க்குது. இந்த பொண்ணு வளர்ந்து 12 வயசு. யார் ஒருவன் சுறாமீனை வேட்டையாடுகிறானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கிறேன்னா. சிவபெருமான் இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாரு. இதெல்லாம் டிராமா. சிவபெருமான் கம்பீரமா அப்படி நடந்து போறாரு. சிவாஜி கணேசன் நினைப்பு வருதா? திருவிளையாடல். வேகமா உள்ள போயிட்டாரு. போய் அந்த சுறாமீனை உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டாரு. அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வந்தாச்சு. இந்த ஊம பிள்ளை எங்க போய் பிறந்தான்? முருகப்பெருமான் உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மனாக பிறந்தான். உப்பூரின்னா என்ன அர்த்தம்? உப்பு வியாபாரம் பண்றவன். உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டுல போய் முருகன் குழந்தையா பிறந்தான். வாய் பேசாத ஊமை. இவ்வளவு பேசுற முருகன் ஊமையா போய் பிறந்தான்.
அப்படியே முருகன் அம்சம் தான், முருகனுக்கு அவதாரம் கிடையாது. முருகன்னா முருகனே போய் பிறந்தானான்னு சொல்லப்படாது. அம்சம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அம்சம்னா இவனுடைய ஆற்றல் அப்படி போய் பிறந்தது. ஏன் பிறந்தது? புலவர்கள்லாம் இவன்கிட்ட வந்தாங்க. இறையனார் அகப்பொருளுக்கு உரை இருக்கு, 4 பேர் உரை நீ கேட்கணும். காது கேட்காது, வாயு ஊமை. 4 பேர் உரையையும் படிச்சாங்க. எல்லா உரையும் இவனுக்கு பிடிக்கல. நக்கீரர் உரை வந்த உடனே கண்ணீர் கொட்டியது. இதாண்டா நல்ல உரைன்னு எடுத்தாங்க. அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. மேல வந்துட்டா டிராமா முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் திருப்திப்படுத்தியாச்சு. தமிழுக்கு இறையனார் அகப்பொருள் உரை கிடைச்சது. செம்படவனுக்கு வளர்க்கிறதுக்கு மீனாட்சி கிடைச்சாள். சிவபெருமானை கும்பிட்டால் எல்லாம் செய்வார், வலை வீசி மீன் பிடித்த படலம். சிவபெருமான் முரட்டு வலை வச்சிருக்கார், பக்தி வலை. நம்ம வீசினா அவர் மாட்டிக்குவார், அவர் வீசினா நம்ம மாட்டிக்குவோம். கடவுளை பிடிக்கிறதுக்கு எந்த வலை? பக்தி வலையில் படுவோன் காண்க. திருவாசகம். பக்தி வலை வீசினா பிடிச்சு விடலாம். கடைசி ஒன்னே ஒன்னு பாக்கி வச்சிருக்கேன். வெளிநாட்டில் காவிரி பூம்பட்டினம் தாண்டி ஒரு பட்டினம் கடற்கரையில ஒரு வணிகன். அந்த வணிகனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தவம் பண்ணி ஒரு பெண் குழந்தை, நிறைய சொத்து பத்து பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைய என் தங்கச்சி மகனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டான். தங்கச்சி மகன் மதுரையில் இருக்கான். தங்கச்சி மகனுக்கு பொண்ணு கொடுக்கறது தானே, கொடுக்கிறேன். ஆனா தங்கச்சி மகனுக்கு முன்னால கல்யாணம் ஆயிடுச்சு. போனா போகுது என் பொண்ணை 2ஆம் தாரமா கொடுக்கிறேன்ட்டான். அந்த காலத்துல இதெல்லாம் பழக்கம். 2 தாரம் கொடுக்கிறேன்ட்டான். ஊருக்கெல்லாம் தெரியும் மதுரையில இவன் தங்கச்சி மகன் இருக்கானா, அவனுக்கு இந்த செட்டியாரு தன் பொண்ணை கொடுக்க போறாராம். ஊர்க்காரங்கள்லாம் அந்த பொண்ணை கேட்கவே இல்லை. திடீர்னு அந்த செட்டியார் இறந்து போயிட்டாரு, பொண்டாட்டி இறந்து போயிட்டான். பொண்ணு மட்டும் தனியா நிக்குது, சொத்து பத்தெல்லாம் நிறைய கிடக்கு. அங்க இருந்து தகவல் கொடுத்து அனுப்பிச்சாங்க மதுரைக்கு. மதுரைக்கு இவனுக்கு செய்தி வந்தது, உங்க மாமா இறந்து போயிட்டார். இங்க இருந்து இவன் ஓடுனான். கல்யாணம் பண்ணி இங்க இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு. விட்டு விட்டு அங்க ஓடுனான். ஓடி போய் பார்த்தா மாமாவுடைய பொண்ணு பாவமா உட்கார்ந்துருக்கு. சொத்து பத்தையெல்லாம் வித்தான், பணத்தை எடுத்துக்கிட்டான். அந்த பொண்ணை கையோட கூட்டிக்கிட்டான். உனக்கு தாண்டா 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதே அவர் ஆசை, கடைசி ஆசையை நிறைவேற்று. சரின்னு அந்த காலத்து பழக்கம். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போய் தாலி கட்டேன். சாட்சி வச்சுதான் தாலி கட்டணும். திருட்டுத்தனமா தாலி கட்டினா தெரியாமலே போயிடும். ஊர்ல கல்யாணம் எதுக்குங்கிறிய? நம்மளெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களே எதுக்கு? நம்மளாம் சாட்சி. கேசு வந்தா நம்மளை பிடிச்சி நிறுத்திடுவாங்க. சாப்பிட்டு இல்ல, வா சாட்சி சொல்லு. சட்டம். ஆமா, அந்த காலத்துல அப்படித்தானே. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு எதுக்கு போடுறாங்க? கல்யாணத்துக்கு நீ சாட்சி. அத்தனை பேரும் சாட்சி. சரி, இவன் மாமா பொண்ணை கூட்டிக்கிட்டு புறப்பட்டு நடந்து வரான். வழியில வர்ற பொழுது ஒரு சின்ன காட்டு பகுதி, ஒரு கோயில். ராத்திரி தங்கினாங்க, படுத்தாங்க. காலையில இவன் இறந்து போயிட்டான். திருமருகல் மாதிரி ஞாபகம் வருதா? பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அந்த பொண்ணு தனியா நிக்குது. கொண்ட அந்த பணக்காசெல்லாம் மூட்டையில இருக்கு. அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதது. எம்பெருமானே, என் தலையெழுத்து இப்படியா? அப்பா இறந்து, அம்மா இறந்து, இவரு இறந்து, நான் இனிமே என்ன செய்வேன்? நானும் இறந்து போயிடுறேன், என்னை கூட்டிக்கிட்டு போதும். பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே, 10 நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆருடு நோகே ஆர்க்கெடுத்துரைக்கே, ஆண்ட நீ அருளிரையானால் பார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருகை என்று அருள் புரியாயே. இந்த பொண்ணு அழுதுதா? திருஞான சம்பந்தர் அங்க வந்துட்டார். இது திருவிளையாடல் புராணத்து கதை. பெரிய புராணத்து கதை வேற, மறந்துடாதீங்க. அதான் திருமருகல் சடையாயனுமால். ஞானசம்பந்தர் வந்துட்டார். பார்த்தாள், கவலைப்படாத தாயி, சிவபெருமான் கருணையாளன்,
வந்தார், நின்னார், பெருமான பாடினார். இவன் எந்திரிச்சிட்டான் உயிரோட. இறந்தவன் பாம்பு கடிச்சு செத்தவன் எந்திரிச்சிட்டான். அவர் சொன்னார், ஏன் இந்த பொண்ணை இப்படி கூட்டிக்கிட்டு போற? இங்கேயே தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போ. இப்ப உன் மேல விழுந்து அழக்கூட முடியாம வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கான். தாலி கட்டனாத்தான் அவனை தொட்டு அழலாம். தாலி கட்டலைன்னா தொட்டு அழக்கூடாது. அவனை பாம்பு கூட தீண்டி விட்டது. இந்த பொண்ணு தீண்ட மாட்டாம நிற்கிறான். ஆள் அரவன் தீண்டவும் தான் தீண்டகில்லாள். அதனால தாலியை கட்டு. இவன் கேட்டான், எங்க தாலி? இந்த கட்டு. இந்த சிவலிங்கம், ஆமா. வன்னி மரம், ஆமா. கிணறு, ஆமா. கட்டு தாலியை. வன்னி மரம், சிவலிங்கம், கிணறு, தாலியை கட்டு. சம்பந்த சுவாமி தாலியை கட்டிட்டான். கட்டி அவளை கூட்டிக்கிட்டான். மதுரைக்கு வந்துட்டான். அந்த பொண்டாட்டிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டான். இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். நாயும் பூனையும் விடிஞ்சு அண்டிருச்சா ரெண்டும் சண்டை. கொஞ்ச நாளையில அந்த பொண்டாட்டி பொல்லாதவன், இந்த மூத்த பொண்டாட்டி. இந்த இளைய பொண்டாட்டி பாவம், அப்புறாணி. இவளை அவ ஒரு வழி பண்றான், கடுமையா திட்டுறான். உன்னை என்ன தாலி கட்டியா கூட்டியாண்டாரு? நீ காமக்கிழத்தி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி, நீ உண்மையான பண்டாட்டி இல்ல, என்னமோ உன்னை கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. நம்ம ஊருக்காரன் சொல்லுவேன், தள்ளிக்கிட்டு வந்துட்டாருன்னு. கேள்விப்பட்டிருக்கா? அது மாதிரி அவளுக்கு மனசு உதைக்குமா உதைக்காதா? ஞான சம்பந்தர் வழி இருக்க போது வன்னியின் கிணறு லிங்கம் அடைச்சு எனக்கு தாலி கட்டினாரு. இதுல இவளுக்கு ஒரு பிள்ளை, அவளுக்கு 3 பிள்ளை. மூத்த தாரத்துக்கு 3, இந்த தாரத்துக்கு 1. அந்த மூத்த தாரத்து பிள்ளையும் பொண்டாட்டியும் இவங்களை விரட்டுன்னு விரட்டுறாங்க. என்ன ஒரே வழிதான், திருட்டு தாலி, ஒழுங்கான பொண்ணு இல்ல. அந்த காலத்தில் இதெல்லாம் திரும்ப தப்பான காரியம். அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. சிவபெருமானேன்னு போய் அழுதா. தாலி கட்டினதுக்கு என்னடி சாட்சி? அவன் கேட்கிறான். வன்னியின் கிணறும் லிங்கமும். கொண்டா எங்க கொண்டாடுறது? வன்னியும் கிணறு லிங்கமும் அங்க இருக்கு, அதானே சாட்சி. கோயில்ல போய் பெருமான் காலில் விழுந்து அழுதான். பெருமான் சொன்னார், நாளைக்கு மீனாட்சி கோயிலுக்கு வர சொல்லு, வடகிழக்கு மூலையில வர சொல்லு. வடகிழக்கு மூலைன்னா ஈசான்ய மூலை, சரிதானா? வடகிழக்கு மூலைன்னா என்ன? இந்திராய நம, அக்னிய நம, யமாய நம, நிருதிய நம, வருணாய நம, ஈசானாய நம, குபேராய நம, ஈசானாய நம. ஈசான்ய மூலை. நாளைக்கு அங்க வர சொல்லி எல்லாரும் வந்தாச்சு. இந்த பொண்ணு நிக்குது. கல்யாணத்துக்கு என்ன சாட்சி? வன்னியும் கிணறும் சிவலிங்கமும். கொண்டா பாப்போம். சிவபெருமானேன்னா வன்னியும் கிணறும் சிவலிங்கமும் வந்துருச்சு. இன்னைக்கும் மீனாட்சி கோயில்ல ஈசான்ய மூலையில மகாலட்சுமிக்கு தாண்டி போனா பைரவருக்கு முன்னால சின்ன வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் 3 இருக்கு. மதுரை கோயில்ல ஒவ்வொரு கல்லும் பேசும். ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னாலே இப்படி கதை இருக்கு. அத்தனைக்கும் கதை இருக்கு. கல்லு யானை ஒண்ணு நிக்கும். சித்தரா வந்த பெருமான் அதுக்கு கரும்பு கொடுத்தாரா, வாங்கி சாப்பிட்டுச்சான். கல்யாணை கரும்புண்ண காட்சி தந்து காணென்று வழுதிக்கு காட்டினானை. இவளது மதுரை போதும். திருவிளையாடல் புராணம் இவளது. வேகமா கந்த புராணம் 3வது புராணம், அதுவும் முந்தி சொல்லிட்டேன். கந்த புராணம் நமக்கு எப்படி சார் வழிகாட்டுது? முக்கியமான வழிகாட்டுகிறது. என்ன வழி? நன்றி கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இதிகாசத்துக்கு நோக்கம் உண்டு. இதிகாசம்னா இப்படி நடந்துச்சுன்னு அர்த்தம். ராமாயணம் எதுக்கு? பெண்ணாசையினாலே கெட்டவன் ராவணே. ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டிருந்தா தப்பு இல்லை. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டான், அதுதான் வேணே. வேணும்னா 4 பொண்ணை கட்டிக்க. அந்த நாட்டு பழக்கம், அந்த ஊர் பழக்கம் போ. எதுக்கு இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்ட? பிறன்மனை நோக்கினான் வேறொடுங்கடுவான். அதான் ராமாயணம். மகாபாரதம் மண்ணாசை. ஒரு அம்பு குத்துற இடம், ஊசி குத்துற இடம் கூட தரமாட்டேன் போ. துரியோதனை சண்டை வந்து கதை முடிஞ்சு போச்சு.
ஹரிச்சந்திர புராணம் பொய் சொல்லாதே. வாழ்க்கையில ரொம்ப பொல்லாதது பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா வாழ்க்கை போயிடும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. வாழ்க்கையில கஷ்டமானது ஏது தெரியுமா? பொய் சொல்லாம இருக்கிறது. அதுல இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் 1008 பொய் சொல்றாங்க. சுத்தமா பொய் சொல்றாங்க. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? பொய் சொல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறதுக்கு. ஒரு திருடன் ஒரு நாள் நடந்து போற பொழுது முனிவர் எதிர்த்தாப்பல வந்துட்டார். ஏண்டா பாவி பயல, இப்படி திருடுறியே, வாழ்க்கை வீணா போயிடும்டா, யோக்கியனாயிடுறா. சாமி, எனக்கு வேற தெரியாது, நான் என்ன பண்றது, எனக்கு பொழப்பே இதுதான், வேற ஒன்றும் தெரியாது. ஏண்டா கொலை பண்ணுவியா? பண்ணுவேன். கொள்ளை அடிக்கிறியா? நல்லா அடிக்கிறேன். கற்பழிக்கிறியா? ஐயோ நல்லா பண்ணுவேன். பூரா பட்டியல் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். கள்ளு குடிக்கிறியா? குடிக்கிறேன். ஏண்டா பாவி பயல, இதுல ஏதாச்சும் ஒன்ன விடுறா, ஒன்ன விடு. பொய் சொல்றியா? ஆமா. யோசிச்சா, திருடரை விட்டா ஐயோ பொழப்பே போயிடும், வேண்டாம். கொலை பண்றது, திருடுற போது எவனாவது வந்தா 2 போடு போட வேண்டியதான், முடியாது. கள்ளு குடிக்கிறது, அதை விட முடியாது. கற்பழிப்பு, அதையும் விட முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்வோம். சாமி, நீ சொன்னதுக்காக உன் மேல ஆன, இன்னையிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன். மாட்டிக்கிட்டேன். பெரிய கஷ்டம். நம்ம எத்தனை பேர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறோம். உள்ளுக்க ஒன்ன வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான் வெளியில. நம்ம அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா நீங்க சாப்பிடத்தானே வந்திருப்பீங்க, புரிஞ்சுக்கணும். இனிமே இந்த வீட்டுல உட்காரப்படாது, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அன்னைக்கு ராத்திரி ராஜா வீட்டுக்கு திருட போறேன். யாரு? நம்ம திருட. ராஜா முண்டாசு கட்டிக்கிட்டு அங்கே இருந்து நகர்வலம் வர்றாரு. நகர் சோதனை. 2 பேரும் சந்தித்தார்கள். ராத்திரி 12 மணி. இவன் நடந்து போறானா? யார் அது? கோவிந்தசாமி. என்ன நீ யாரா? என்னடா பண்ற? எங்கடா போற? ராஜா வீட்டுக்கு திருட போறேன். பொய் சொல்லப்படாதுல்ல. அவனை பாராட்டணும். ஏண்டா பாவி பையில, இதெல்லாம் சொல்லிட்டடா திருடுவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு சாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கழுத்தை வெட்டினாலும் பொய் சொல்ல மாட்டேன். பரவாயில்லையே, நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆளு ராஜா. இப்ப எங்க போறேன்னு சொன்ன? ராஜா வீட்டுக்கு திருட போறேன். அண்ணே, உங்களுக்கு ராஜா வீடு தெரியுமா? இவன் ராஜா நல்லாவே தெரியும். அவனு நீ உண்மை சொல்லணும் இல்ல, திருட்டு பயலே பொய் சொல்ற பொழுது ராஜா உண்மை சொல்ல வேண்டாமா? நல்லாவே தெரியும். அண்ணே, அப்ப ஒண்ணு செய்வோமே. என்ன? 2 பேரும் போவோம், திருடுவோம், ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். இவன் ராஜா சரிட்டாரு. ராஜா முன்னால போக, திருடன் பின்னால போக, நீட்டா உள்ள கொண்டு விட்டு போயிட்டாரு. அரண்மனைக்குள்ள போய் பொக்கிஷ அறைக்கு போயிட்டாரு. அண்ணே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அரண்மனை. நல்ல வேலை என்ன எனக்கு நீங்க வந்தது. பொக்கிஷ அறையை திறந்தாச்சு. வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம். இவன் பார்த்தான், அண்ணே இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வயிற்று சோத்துக்கு திருடுறவங்க. இந்த 3 மாணிக்கம் இருக்கு, விலை மதிக்க முடியாத 3 மாணிக்கம். அண்ணே ஒண்ணு செய்வான், ஒரு மாணிக்கத்தை நான் வச்சுக்கிறேன், ஒரு மாணிக்கத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. ஒரு மாணிக்கம் பாவம் அந்த ராஜாவுக்கு இருக்கட்டும், இவன் கொடுக்கிற ராஜாவுக்கு. 3 மாணிக்கம் இந்தாங்கண்ணே, அவருக்கு ஒண்ணு, நம்ம திருடனுக்கு ஒண்ணு, ராஜாவுக்கு ஒண்ணு வச்சுட்டாங்க. அண்ணே அப்ப போயிட்டு வரட்டுமா? ராஜா, எங்கடா இருக்கு உங்க வீடு? அவரு விவரம் சொல்லிவிட்டேன். 34 நடுத்தருன்னு, நடுத்தருல தான் நின்றுருக்கேன். போனா பாரு, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டேன். வாங்கிக்கிட்டாரா? போயிட்டேன். அவரும் போயிட்டாரு. மறுநாள் காலையில போய் பார்த்தா பொக்கிஷார தொடர்ந்து கிடக்கு. ராஜா வீட்டுல திருடு போயிருச்சுட்டாங்க. ராஜா கம்முன்னு இருக்காரு. எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாரையும் உட்கார வச்சார். மந்திரி போய் என்னென்ன திருடு போச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. மந்திரி அங்க இருந்து புறப்பட்டு போறாரு. எல்லாம் சுத்தமா இருக்கு, அவ்வளவு இருக்கு.
3 மாணிக்கத்துல ஒரு மாணிக்கம் தான் இருக்கு. மந்திரி என்ன பண்ணனாரு? அதை எடுத்து அவரு பையில போட்டார். தெரியவா போகுது? ராஜாட்ட வந்தார். என்னத்தை காணோம்? 3 மாணிக்கத்தையும் காணோம். அட பாவி, நம்ம ஊர்ல திருட உண்மை சொல்ற, மந்திரி பொய் சொல்றேன். அப்பவே ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவில். நான் என்ன சொல்றது? எல்லாருக்கும் ஆச்சரியம். திருடு போனது ரொம்ப தெளிவா இதானே போயிருக்கு, மத்த எல்லாம் போகலையே. ராஜா என்ன பண்ணாரு? அட்ரஸ கொடுத்து அந்த ஆளை கூட்டிக்கிட்டு வா. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. வந்து நிக்கிறான். நீ யாரு? கோவிந்தசாமி. நேற்று எங்க வந்த? ராஜா வீட்டுக்கு திருட வந்தேன். அது என்ன இப்படி சொல்ற? உண்மை சொல்றதா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நேற்று வந்து என்னத்தை எடுத்த? ராஜா விட்டு அரண்மனைக்குள்ள போனேன். என் கூட ஒரு முண்டாசுக்கார வந்தான். 2 பேரும் உள்ள போனோம். 3 மாணிக்கம் இருந்தது. ஆளுக்கு ஒரு மாணிக்கம் எடுத்துக்கிட்டான். ராஜாவுக்கு ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு போயிட்டேன். பொய் சொல்றான் பொய் சொல்றான்னா மந்திரி. நீ எடுத்த மாணிக்கம் எங்க? இந்த இருக்குன்னு அந்த மாணிக்கத்தை வெளியில் எடுத்து வச்சேன் திருட. இன்னொரு மாணிக்கம் முண்டாசுக்காரன் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க. ராஜா பைக்குள்ள கையை விட்டு ஒன்னு எடுத்து வச்சாரு. முண்டாசுக்காரன் ராஜா தான் இப்ப தெரிஞ்சு வச்சு. மந்திரிய ஒரு பார்வை பார்த்தாருல்ல, மந்திரி பைக்குள்ள இருந்து கை எடுத்து வச்சாரு. அவன் தெரியும் இல்லாட்டி ராஜாவுக்கு. ராஜா என்ன சொன்னாரு? உண்மை பேசின திருடனை மந்திரியாக்கு, பொய் சொன்ன மந்திரிய சிறையில போடும். அப்படி பண்ண ஆரம்பிச்ச செய்தி தாங்காது. எங்குமே புரியுதா? பொய் சொல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஹரிச்சந்திர புராணம் பொய் சொல்லாம இருங்குது. தன்னஞ்சறிவது பொய்யற்க.